செய்தியாக பார்த்து வருகிறோம். புரட்டாசி மாத ஆன்மீக பயணத்திற்கான விண்ணப்பமானது வழங்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புரட்டாசி மாத ஆன்மீக பயணம் தொடர்பான விண்ணப்பமானது வழங்கப்படுகிறது. புரட்டாசி மாத வைணவ கோவில்களுக்கான கட்டணமில்லா ஆன்மீக பயணம் திட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 1000 மூத்த குடிமக்கள் கட்டணமின்றி பயணிக்க விண்ணப்பிக்கலாம் என்றும் தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புரட்டாசி மாத ஆன்மீக பயணத்திற்கான விண்ணப்பமானது வழங்கப்பட்டு வருகிறது. 1000 மூத்த குடிமக்கள் கட்டணமின்றி பயணிக்க விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தற்போது புரட்டாசி மாதம் 2024-25 ஆண்டிற்கான சட்டமன்ற அறிவிப்பின் அடிப்படையில் தற்போது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சென்னை, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களுக்கு செயல்படுத்தப்படுகிறது. அதன் அடிப்படையிலே புரட்டாசி மாத வைணவ திருக்கோயில்களுக்காக இந்த ஆன்மீக பயணம் 4 கட்டங்களாக 21, 28, 5, 12 என இந்த வருகின்ற தேதிகளின் அடிப்படையில் இந்த மேற்கொள்ளப்பட்ட அந்த மண்டலங்களுக்கு இந்த பயணமானது துவங்கப்பட இருக்கிறது. அதன் அடிப்படையிலே புரட்டாசி மாதத்தில் வைணவ திருக்கோயில்களாக கட்டணமில்லா ஆன்மீக பயணத்திற்கு மூத்த குடிமக்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புரட்டாசி மாதத்தில் வைணவ திருக்கோயில்களுக்கு கட்டணமில்லா ஆன்மீக பயணத்திற்கு தமிழ்நாடு அரசு தற்போது அறிவித்த நிலையில் அதற்காக விண்ணப்பங்களும் வரவேற்கப்படுகின்ற அடிப்படையில் இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்திருக்கிறது. 2024-25 நிதியாண்டிற்கான இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கையின் போது வெளியிட்ட அறிவிப்பின் அடிப்படையில் ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் திருக்கோயில்களுக்கும் புரட்டாசி மாதத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருக்கோயில்களுக்கும் இறை தரிசனம் கிடைக்க இயலாத 60 வயது முதல் 70 வயதிற்குட்பட்ட தலா 1000 பக்தர்களை அழைத்து செல்லப்படுவார்கள் என்றும் இதற்காக செலவினை தொகை 50 லட்சம் அரசு நிதியாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த அறிவிப்பினை நிறைவேற்றும் வகையில் சென்னை, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் அமைந்துள்ள முக்கிய வைணவ திருக்கோயில்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் வகையில் 60 முதல் 70 வயதிலான அந்த வயது மூப்பு உள்ளவர்களுக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஆன்மீக பயணத்தில் 1000 மூத்த கட்டணமின்றி உணவு உட்பட அனைத்து செலவுகளையும் அரசே பார்த்துக் கொள்ளும். அதன் அடிப்படையில் தான் தற்போது புரட்டாசி மாத வைணவ திருக்கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் வருகின்ற 21, 28, 5, 12 என இந்த 4 கட்டங்களாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். சென்னை மண்டலத்தில் திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோயில், பெசநகர் அருள்மிகு அஷ்டலட்சுமி திருக்கோவில், திருவிடந்தை அருள்மிகு நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவில், மகாபலிபுரம் அருள்மிகு தனசய பெருமாள் திருக்கோவில், திருநீர்மலை அருள்மிகு நீர்வண்ண பெருமாள் திருக்கோவில் ஆகிய திருக்கோயில்களுக்கு ஒரு பயண திட்டமும், அதே போல காஞ்சிபுரம் மண்டலத்தில் காஞ்சிபுரம் அருள்மிகு தேவராஜா பெருமாள் திருக்கோவில், காஞ்சிபுரம் அருள்மிகு வைகுண்ட பெருமாள் திருக்கோவில், காஞ்சிபுரம் அருள்மிகு விளக்குலை பெருமாள் திருக்கோவில் உள்ளிட்ட இந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த கோயில்களும், விழுப்புரம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சுவாமி மற்றும் விழுப்புரம் அருள்மிகு வைகுண்ட பெருமாள் திருக்கோவில், கோவிலனூர் அருள்மிகு வரதராஜ திருக்கோவில் உள்ளிட்ட அந்த கோயில்களுக்கும், சீர்மிகு தஞ்சையில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மண்டலங்களில் கும்பகோணம் அருள்மிகு சக்கரவாணி பெருமாள் திருக்கோவில், கும்பகோணம் அருள்மிகு சக்கரவாணி திருக்கோவில் மற்றும் உப்படியப்பன் கோவில் அருள்மிகு வெங்கடாசலபதி திருக்கோவில், நாச்சியார் கோவில் அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோவில், திருச்சோலை அருள்மிகு சாரத பெருமாள் திருக்கோவில் ஆகிய கோயில்களுக்கு ஒரு பயண திட்டமாகவும், திருச்சி மண்டலத்தில் ஸ்ரீரங்கம், அதே போல உத்தமர் கோவில், அங்க இருக்கக்கூடிய புருஷோத்தமன் பெருமாள் திருக்கோவில், அன்பில் இருக்கக்கூடிய அருள்மிகு சுந்தரராஜன் திருக்கோவில் உள்ளிட்ட கோயில்களுக்கு அழைத்து செல்லும் வகையில் எனவே இந்த 4 கட்டங்களாகும். அதே போல மதுரை மண்டலத்தில் இருக்கக்கூடிய அழகு கோவில், மேலும் மீனாட்சி அம்மன் கோவில், நரசிம்ம பெருமாள் கோவில் உள்ளிட்ட அது ஒரு திட்டமாகும். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோயிலான தூத்துக்குடி மண்டலங்களில் பெருங்குளம் அருள்மிகு மாயக்கூத்தர் திருக்கோவில், இரட்டை திருப்பதி உள்ளிட்ட அந்த கோயில்களும் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க விரும்பும் மூத்த குடிமக்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களும், அதே போல 60 வயது முதல் 70 வயதிற்குட்பட்ட இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான விண்ணப்பங்களையும் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் அந்த கொடுக்கப்பட்டிருக்க www.hrnctn.government.in.com என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து அல்லது அதன் மூலமாக விண்ணப்பித்தோ இந்த வாய்ப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 19/9/2024 சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அவர்களிடம் ஒப்படைத்திட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம்
மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் ஆன்மீக கோயிலுக்கு தமிழக அரசின் சார்பில் சுற்றுலாவாக அழைத்து செல்லும் பொருட்டு அனைவரும் பங்கு பெறும் வகையில் வருடத்திற்கு கிட்டத்தட்ட 1000 பேரை இந்து சமய அறநிலையத்துறை அழைத்து செல்வது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக ஏற்கனவே பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.